அரைச்சி காய வச்சு அதை பவுடர் பண்ணி பாலில் கலந்து பனக்கற்கண்டு குழம்பு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இது குடிக்கிறதுனால சுகர் பேஷண்ட் வந்து பனவெள்ளி சளி சளி பிடிக்காது, சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. சரி, சரி, இதை வந்து இந்த மாவு அரைச்சி வைக்கிறீங்களா, இது எப்படி பதப்படுத்துறது? இது வந்து சீசனில் தானே கிடைக்காது, இது என்ன எப்படி பதப்படுத்துவீங்க? அதான் சீசனில் கிடைக்கும் போது அதை வந்து வாங்கி அவிச்சிடணும் சார். அவிச்சிட்டு நார் எடுத்துட்டு காய வச்சிடணும். நல்லா வெயிலில் நல்லா காய்ஞ்ச பிறகு மில்லில் கொடுத்து அரைச்சி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஒரு 5-6 மாதம் வரைக்கும் அது தாங்கும். இது நல்ல ஒரு விஷயம் சார். இது ஏன்னா பனங்கிழங்கு சீசனில் தான் கிடைக்கணும், அப்போ தான் சாப்பிடுவோம். பட் ஆனால் ரெகுலராக இது வந்து யூஸ் ஆகாது. பட் இது வந்து அந்த சீசனில் கிடைக்கும் போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சளி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக அயன் வெயிலில் காயும் போது அயன் கண்டக்டும் அதில் வந்து இது வந்து ராகியில் செஞ்ச பால், நாட்டு சக்கரை போட்டு ராகியில் செஞ்ச பால். ராகியை வந்து ஊற வச்சு அது பால் எடுத்து அதில் நாட்டு சக்கரை போட்டு காய்ச்சி பால் பசுமால் ஊற்றி காய்ச்சி இது வந்து மஞ்சள் தக்காளி சூப்பு சார். இது வயிறு புண்ணு இதெல்லாம் இருக்கும். சளி இது குடிக்கும்போது சளியும் குடிக்காது. மஞ்சள் தக்காளி கீரை கூட வந்து நாட்டு வெங்காயம் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டுருக்கேன் சார். பெருஞ்சீரகம் போட்டு நாட்டு வெங்காயம் போட்டு மிளகு போட்டுருக்கேன். கீரை மஞ்சள் தக்காளி போட்டு ஆமாம், வீட்டில் மிளகு வாங்கி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் எடுத்து